நீங்கள் கோவக்காரரா? இல்லை ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க எமோஷ்னலாக? இல்லை ரொம்ப ரியாக்டிவ் ஆகிடுறீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு? ஓவர் ஹாப்பினஸ், ஓவர் சேட்னஸ், வாட் எவர் சம்திங் இது உங்கள் லைஃப்பை பாதிக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வெல்கம் டு டெவலப்மெண்ட் வித் டிகே. லெட்ஸ் டாக் அபவுட் வாட்ஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஒரு சூத்ரா சொன்னேன், அது ஒரு தந்திரம். அந்த தந்திரம் உங்கள் லைஃப்பை மாற்றும்னா நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். சரி, என்ன சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்ச் தான் பண்ணிப்பாங்க. அந்த சேஞ்ச் என்ன? அது உங்கள் டீமில் நீங்களும் இன்னொருத்தவங்களும் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் பண்ணுறது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகுது, இன்னொருத்தவங்க பண்ணுறதுல பெட்டராக ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா அது காரணம் யார்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். பெட்டராக ஒரு விஷயம் லைட்டாக பின்னாடி தள்ளி நின்று பார்ப்போம். இதுக்கு பெரிய பெரிய புக்ஸ்லாம் நான் படிக்கும்போது என்ன ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் அவேர்னஸாக இருக்கீங்கிறது தான் ஒரு கேள்வி. செல்ஃப் அவேர்னஸ்னால் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் அவேராக இருக்கீங்களா, கான்ஷியஸாக இருக்கீங்களா? வாட் யூ ட்ரைங் டு டூ, வாட் சம்மோன் இஸ் ப்ரொவோக்கிங் யூ. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பாவக்காய் சாப்பாடு வைக்கிறாங்க, கூட்டு வைக்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்போ எப்படி மாம் எனக்கு இது வேணாம், ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை அதாவது நம்ம அப்பாக்கள்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு இரிட்டேஷனோட ஃபேஸு, அதை பார்க்கும்போது டென்ஸ்டாக ஆவாங்க, எல்லாம் ஆவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபாதர் ரியாக்ஷன் அண்ட் சன்ஸ் ரியாக்ஷன், இந்த டிஃப்ரென்ஷியேட்னாலேயே ஃபேமிலியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே. அதே மணிக்கு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நீன்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்களா? ரியாக்ட் பண்ணலை, பட் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இல்லை, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படிங்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ அந்த ரெஸ்பாண்டிங் விஷயங்கிறது தான் செல்ஃப் அவேர்னஸோட ஹை லெவல் சொல்கிறாங்க. ஓகே, செல்ஃப் அவேர்னஸ் பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க முன்னாடி அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லுவேன். செல்ஃப் அவேர்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத பெட்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததில் நீங்கள் கம்மியாகிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும், பெட்டர் ரிலேஷன்ஷிப் அமையும், பெட்டர் லைஃப் சைக்கிள் இருக்கும், பெட்டர் என்ரிச்மெண்ட் ஆஃப் லைஃப் இருக்கும். ஓகே, நான் ஒரு 3-4 பேரை சொல்கிறேன், அவங்களாம் அதில் அவேர்னஸாக இருக்காங்களாங்கிறத மட்டும் நீங்கள் யோசிங்க. தோனி இது வரைக்கும் பேட்டி கொடுக்கும்போதில் அவர் அவேராக இருக்காரான்னு மட்டும் யோசிங்க. ஷியோர், நீங்கள் எஸ்ன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிச்சோ இல்லை பிடிக்காத ஒரு பொலிட்டிஷியன் நினச்சி பாருங்கள், அவங்க என்னைக்காச்சும் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது நல்ல விதமாக பேசிட்டு மூவ் ஆன் ஆகிறாங்களா, இல்லைனா அந்த பதில் சொல்கிறதுல ரொம்ப அவேராக இருக்காங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. யூ வில் திங்க் டுவைஸ். ஓகே, இதையும் தாண்டி நம்மளோட பப்ளிக் செக்டார்ஸில் வேலை பார்க்குறவங்களோட தேர்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு லீடர்ஷிப் லெவலில் இருக்க பர்சன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நீங்கள் உங்களோட டென்ஸ்டாக நீங்கள் கஸ்டமர் ஸ்கில் செட்டில் நீங்கள் கற்றுவீங்க, எனக்கு ஒரு சர்வீஸ் நல்லா அமையாட்டி. பட் அங்கே இருக்க பர்சன் அதை கூலாக உங்களோட இணைஞ்சு பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தே அவேர் ஆஃப் தட் சிச்சுவேஷன். அது மல்டிபிள் பர்சன்ஸோட பழகி இதோட சிச்சுவேஷன் இப்படி தான், இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிப்பாங்க. பட் உங்களை யார் ட்ரெயின் பண்ணுவா? நீங்களாக தான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ செல்ஃப் அவேர்னஸ் இஸ் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ வாண்ட் டு லேர்ன் அண்ட் யூ வாண்ட் டு அடாப்ட் இட். ஓகே, இதனால் பயன் அடையலாமான்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் அவேர்னஸ் மூலமாக உங்களோட பர்சனல் லைஃபும் க்ரோ ஆகும், உங்களோட கெரியர் லைஃபும் க்ரோத் ஆகும். தென் யூ கேன் பிகம் ஏ குட் லீடர்ஷிப் ஆல்சோ. ஓகே, ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட லீடர்ஷிப்ஸ் உங்கள் கூட படித்தவங்க இல்லை கூட ஒர்க் பண்ணவங்க ஆர் உங்களுக்கே தெரியாத அவங்களோட ஸ்கில் செட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களோட மினிமம் லெவலில் கூட இருக்கலாம், இல்லை உங்களோட குறைச்சி கூட இருக்கலாம், இல்லை 0 லெவலில் கூட இருக்கலாம். பட் தே ஹேவ் த பொட்டென்ஷியல் ஆஃப் வாட் அவேர்னஸ் அண்ட் சம் ஆஃப் த இஐ கான்செப்ட் சொல்லுவாங்க, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். தே ஹேண்டில் வெல். தட்ஸ் த மெயின் திங். நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக இருக்கலாம், பட் அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். ஓகே, நம்ம சினிமாவில் ரெகுலராக பார்க்குறதுல வந்து நான் ஒரு 2 விஷயம் வந்து பழைய ஃபில்ம்லேருந்து நான் சொல்கிறேன், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வருது, அதை வந்து நீங்கள் நாகேஷ் அழகாக சொல்லுவார். அதை நான் கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா எனக்கு அது கல் பெருசாக இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம். அந்த கல்லை ஒரு ப்ராப்ளமாக நீங்கள் தூரமாக வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல்லுன்னு சொல்லிட்டு தட்டி விட்டு போயிடுவீங்க. ஸோ சேம் லைக் தட் செல்ஃப் அவேர்னஸ் ஆல்சோ வாட் யூ ஆர் ரியாக்டிங். இது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் நம்ம இருப்போம், பட் நம்ம அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு காம் டவுன் பீரியடாக எடுத்துக்கணும். காம் டவுன் பீரியடாக எடுத்துகிட்டு அதை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா இட்ஸ் ஈஸி டு இதாக இருக்கும். அண்ட் தென் அனதர் அவேர்னஸாக வந்து அவரோட படத்துலேருந்து சொல்லுவார், சர்வர் ட்ரெஸ் ஒன்று வச்சுருப்பார். இந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன், அதனால் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஐ எம் ஜஸ்ட் அவேரிங் என்னோட ஃபீலிங்ஸு, என்னோட ஒரு ஆளுமை தன்மையெல்லாம் வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொம்ப மோசமாக போயிடக்கூடாது, பேட் பாஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் rewind those scenarios of my previous life that awareing me, you just wear this and you just become this. So be aware of that. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த செல்ஃப் அவேர்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே, இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் ஃபேமிலி பீப்புள்ஸ். ஓகே, ஃபேமிலியில் வந்து ஏன் அதிகமாக ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஐ வில் ஹெல்ப் மை ஃபேமிலி எவ்ரி டைம், பட் தே ஹவ் பீன் டிமோட்டிவேட்டிங், நாட் அக்செப்ட் மை திங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்க ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்கள். அது என்ன சேஞ்ச்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் யார் உங்களை என்ன சொன்னாலுமே ஜஸ்ட் டோன்ட் ரியாக்ட், பி ப்ரொடக்டிவ்லி ரெஸ்பாண்ட். இதை வாங்கி கொடுங்கன்னு யாராச்சும் உங்கள்கிட்ட கேட்டால், ஏய் இப்போ தானே பண்ணேன், இது திரும்ப திரும்ப ஏன் அழைக்கிறா அப்படிங்கிறத சொல்லாமல், நான் இப்போ வந்தேன், ஐ வில் டேக் சம் ரெஸ்ட், ஜஸ்ட் 5 minutes or 10 minutes, ஐ வில் டூ இட். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட உள்ளே இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஒரு அது ஒரு அது ஒரு 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 விதமான ஃபீலிங், நெருடலாக இருக்கலாம், இல்லைனா வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கை உங்கள் ரியாக்ஷனில் நீங்கள் காமிச்சிங்கன்னா that's not a good way to communicate with some other. அதே இது நீங்கள் கூலாக, இட்ஸ் நாட் அபவுட் கூல், இட்ஸ் அபவுட் how we conveying our message. as similar, ஒரு கஸ்டமர் கேர் பர்சன் ஆர் ஒரு கடைக்காரவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்கன்னா, ஒன்லி ஒன் திங்ஸ், தே ஆர் அவேர் ஆஃப் themselves. ஒன் சிச்சுவேஷன் ஒர்ஸ் ஆச்சுன்னா their business can become fall down. Once the communication or their words are getting wrong means, then they are going to fall down easily. Then it's easy to காம்படிட்டருக்கு ஈஸியான ஒரு விஷயமாயிடும். இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய சிச்சுவேஷனில் you can able to relate this everything in politics. Once a person is in a higher position, everyone try to mark down or try to pull down into the ground level. பட் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, these are related to the emotional level. இந்த எமோஷ்னல் லெவலில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ அது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகும். ஓகே, நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், ஒரு சோஷியலில் ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக தானே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. உணர்ச்சி பூர்வமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது குரூப் ஆஃப் ஒரு வழியோ, ஒரு குரூப் ஆஃப் அடிமட்டத்தோட வழியிலேருந்து அது வந்து பேசுகிறது வேறு. ஒரு இண்டிவிஜுவலிட்டியிலேருந்து நான் பேசும்போது
அது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை நான் ரெப்ரசன்ட் பண்ணி பேசும்போது ஐ நீட் டு பி எ செல்ஃப் அவேர் வாட் எவர் ஐ எம் டூயிங் வாட் எவர் திங் ஐ ட்ரை டு புஷ் அப் அண்ட் மேக்கிங் த பீப்புள்ஸ் டு ஃபாலோ தம். தட்ஸ் ஆல் மை திங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். கமெண்ட்டில் உங்களோட டீட்டெயில்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் இதை ஃபேஸ் பண்ணேன், இதிலேருந்து இந்த சின்ன விஷயத்தை நான் பண்ணும்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சிச்சுங்கிறத ஒரு கமெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள். இஃப் யூ ஹாவ் சேஞ்ச்டு எ ஸ்மால் திங் தட் வில் சேஞ்ச் யுவர் இன்டர் லைஃப் சொன்னேன். அது இந்த வீடியோ பார்த்து அவங்க எல்லாருக்குமே நடக்கும். நன்றி நன்றி நன்றி. ஒரு சாய் வாங்கி கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பை மீ எ காஃபின்னு. அதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பை பாய்.